ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பத்ரன்ஸ் வேர்ல்ட். இது பாருங்கள், சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது கேஎஃப்சி சிக்கன் கிடையாது. ஆக்சுவலி பொட்டேட்டோவில் பண்ணுறது, உருளைக்கிழங்குல பண்ணுறது தான் இது. பார்க்குறதுக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கும். அதோட டெக்ஸ்டர் எல்லாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக கேஎஃப்சி மாதிரியே தான் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கோட ஸ்கின்னையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமாக தடிமனாக எடுக்கணும், ரொம்ப மெல்லிசாக எடுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணியில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கோல்டு வாட்டர், தணுத்த தண்ணியில் போட்டுக்கிறேன். அது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு, உருளைக்கிழங்குல உப்பு போடலை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், இது எவ்வளோத்தையும் சேர்த்து கொஞ்சமாக நல்ல கெட்டியும் நல்ல லூஸும் இல்லாமல் ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பழம்புரியெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை போதும் இந்த அளவு. இப்போ தண்ணியில் இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கில் இந்த மாவில் போட்டுக்கலாம். அந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். இது அந்த மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கோட எல்லா சைடும் மாவு வந்து பட்டிருக்கணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், பெரட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து தட்டில் கொஞ்சமாக மைதா மாவு வச்சுருக்கிறேன். இதில் இந்த ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து அந்த மைதா மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். மாவு ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. திரும்ப எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மைதா மாவில் அது கோட் பண்ணும்போது கரெக்டாக பார்க்குறதுக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கும். பொரிச்சு எடுக்கும்போது எப்போவுமே மைதா மாவில் போட்டு பெரட்டி லைட்டாக வந்து தட்டிட்டு போடணும், இல்லைன்னா அதில் எக்ஸ்ட்ரா மாவு அந்த எண்ணெயில் படும். அதனால் எல்லாத்தையுமே அப்படி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு கேஎஃப்சி சிக்கனோட டெக்ஸ்டர்லேயே இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு தடவை நான் போட்டு எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நேரம் அந்த கிறிஸ்பு அப்படியே இருக்கும், நமுத்து போகாது. திரும்ப அடுத்தது போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர்லேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து மைதா மாவில் போட்டு லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி திரும்ப லைட்டாக தட்டி அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது, கேஎஃப்சி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.